வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட ரோஹிங்கிய முஸ்லிம்கள். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக காசாவிற்கு 10 மில்லியன் லிட்டர் எரிபொருளை அனுப்பும் ஈராக். டிக்டாக் தொடர்பில் கெஞ்சா தீவிர அவதானம். ஏமன் ஹவுதி ராணுவத்தினரின் தாக்குதல்கள். இலங்கை தமிழர்களை இந்திய குடியுரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வர முடியாது என கருத்து. சில மருத்துவ சாதனங்கள் குறித்த எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட ரோஹிங்கிய முஸ்லிம்கள். மியன்மாரின் சிறுபான்மையினர் ரோஹிங்கிய சமூகத்தை சார்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்கள் ராணுவ ஆட்சிக்கு ஆதரவாக சண்டையிட கட்டாய ராணுவ சேவையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றது. ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பெரும்பாலும் மியன்மாரின் ரத்தேன் மாகாணத்தில் வசித்து வருவதாகவும் 2017ஆம் ஆண்டில் அவர்கள் ஆயுத தாக்குதல் மற்றும் கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளாகி இருந்தனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவங்களில் ஆயிரக்கணக்கான ரோஹிங்கியர்கள் அண்டை நாடான வங்கதேசத்திற்கு தப்பியோட வழிவகுத்தது என்றும் எஞ்சியிருப்பவர்களில் பலர் ரத்தேனில் உள்ள முகாம்களில் வாழ்வதாகவும் குடியுரிமை மறுப்பு உட்பட பரவலான பாகுபாடுகளை அவர்கள் எதிர்கொண்டுள்ளதாகவும் ஆனால் அவர்கள் முன்களத்திற்கு அனுப்பப்படவில்லை என்று கூறி மியன்மார் ராணுவம் குற்றச்சாட்டுக்களை மறுக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக காசாவிற்கு 10 மில்லியன் லிட்டர் எரிபொருளை அனுப்பும் ஈராக். காசா பகுதிக்கு 10 மில்லியன் லிட்டர் எரிபொருளை அனுப்ப ஈராக் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் முகமது ஷியா அல் ஷூடானி தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக காசாவில் இருந்து காயமடைந்த பாலஸ்தீனியர்களை பெற்றுக் கொள்ளவும் அவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கவும் ஈராக் ஒப்புக்கொண்டது என பிரதமர் ஒரு அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் பற்றாக்குறையால் மருத்துவமனைகள், தண்ணீர் அமைப்புகள், பேக்கரிகள் மற்றும் நிவாரண பணிகள் முடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டிக்டாக் தொடர்பில் கெஞ்சா தீவிர அவதானம். டிக்டாக் மொபைல் போன் செயலியின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை தொடர்பாக கெஞ்சாவில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி டிக்டாக் பயன்பாட்டிற்கு எதிராக கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்கும் சமீபத்திய நாடாக கெஞ்சா மாறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சீன நிறுவனமான பைட் டான்ஸ் அதன் நாட்டின் தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை சட்டங்களுடன் இணங்குவது குறித்து கெஞ்சாவின் உயர் அதிகாரிகள் கவலை அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி கெஞ்சாவில் டிக்டாக் அப்ளிகேஷன்களுக்கு தடை விதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் கெஞ்சா அதிகாரிகள் அதை பரிசீலித்து வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தரவு தனியுரிமை மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடிப்படையில் அமெரிக்காவில் கூட டிக்டாக் தடை பற்றிய பேச்சு உள்ளது. மேலும் செனகல் மற்றும் சோமாலியாவில் டிக்டாக் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏமன் ஹவுதி ராணுவத்தினரின் தாக்குதல்கள். செங்கடல் சர்வதேச நீதிமன்றத்தில் ஏமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான தீர்ப்புகளை வழங்கி வருகின்றார்கள். ஏமன் ஹவுதி ராணுவத்தினர் 4 தரமான தீர்ப்புகளை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செங்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த பிரித்தானியாவிற்கு சொந்தமான ஹோப் ஐலண்ட் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து ஏமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் சேதமடைந்து பிரித்தானியாவினுடைய குறித்த சரக்கு கப்பல் முழுமையாக பின்வாங்கியுள்ளது.
இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு இந்திய பெருங்கடலினூடாக சென்று கொண்டிருந்த MS கிரேஸ் என்கின்ற கப்பலை இலக்கு வைத்தும் ஏமன் கவுதி ராணுவத்தினர் தரமான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் அரேபிய கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த MS கினா என்கின்ற கப்பலை இலக்கு வைத்தும் ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களினால் குறித்த 2 கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழர்களை இந்திய குடியுரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வர முடியாது என கருத்து. இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்வது நியாயமான வாதம் அல்ல என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்று வழங்கிய செவ்வியில் இவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள தமிழர்கள் ஏன் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என்பதற்கு நேரடியான பதிலை வழங்கிய ஜெய்சங்கர் அது முடியாத விடயம் என்று கூறியுள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பாகிஸ்தானில் உள்ள இந்துக்களுடன் ஒப்பிட முடியாது என்றும் இலங்கையில் உள்ள தமிழர்கள் விடயத்தை எடுத்துக்கொண்டால் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளன. எனவே பாகிஸ்தானின் நிலைமையை இலங்கையின் நிலைமையுடன் ஒப்பிட முடியாது என்றும் இவை முற்றிலும் வெவ்வேறு விடயங்களாகவும் கருதப்பட முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வரலாற்றின் தவறான பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீதி வழங்குவதாகும் என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். சில மருத்துவ சாதனங்கள் குறித்த எச்சரிக்கை. கனடாவில் பயன்படுத்தப்பட்டு வரும் சில மருத்துவ சாதனங்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனடிய சுகாதார திணைக்களம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சில வகை மருத்துவ சாதனங்களின் ஊடாக மரணம் நேரிடக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உறக்கமின்மை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒமினெட் அட்வான்ஸ் என்கின்ற கருவி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில வகை மருத்துவ சாதனங்கள் சந்தையிலிருந்து வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கனடிய சுகாதார திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கையின் பிரகாரம் மருத்துவ சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜாலில் பிரபல ஆண்கள் பாடசாலை மாணவர்களுக்கு காசநோய். ஜாலில் பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர்கள் சிலருக்கு காசநோய் கண்டறியப்பட்ட நிலையில் துறை சார்ந்த வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குறித்த ஆண்கள் பாடசாலையில் ஒரு வகுப்பில் கல்வி பயிலும் மாணவனுக்கு உடல் மெலிவு ஏற்பட்ட நிலையில் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இவ்வாறு உட்படுத்தப்பட்ட மாணவனுக்கு காசநோய் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அவருடன் நெருங்கி பழகிய மாணவர்கள் சிலரை பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையில் அவர்களுக்கும் காசநோய் இருப்பது தெரிய வந்தது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு துறை சார்ந்த வைத்திய நிபுணர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதுடன் தொடர்ந்தும் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக வைத்திய அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். குறித்த நோய் பாடசாலையில் எவ்வாறு பரவியது என வினவிய போது எவ்வாறு பரவியது என தங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். குறித்த நோய் ஏனைய மாணவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கு எவ்வாறான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது என வினவிய போது அவர்களுக்கு 14 நாட்கள் வீட்டில் வைத்து சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் பின்னர் முக கவசங்களை அணிந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் எனவும் குறித்த மாணவர்களுக்கு காசநோயின் ஆரம்ப நிலை காணப்படுவதுடன் உரிய முறையில் சிகிச்சை பெற்றால் ஏனையவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும் எனவும் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த கல்வி உயர் அதிகாரியை தொடர்பு கொண்ட போது குறித்த பாடசாலையில் குறித்த நோய் இனம் காணப்பட்டமையை உறுதி செய்ய முடிகின்றது.
உலக செய்திகளோடு தமிழ் FM க்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.